என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் பார்க்கிறார்கள், ஏன் மொழி தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி காலமெல்லாம் பழகுகின்ற காரணத்தினால் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கின்ற ராணி 34 வயசு, இத்திகா 7 வயசு, விரோல் எனா 12 வயது, தாய் 2 குழந்தைகள் வந்திருக்கிறது. குடும்பத்தோடு இங்கே வந்து ஆசனம் செய்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் ஸ்ராம் அகாடமியில் இந்த 2 குழந்தைகள் படிக்கிறது. ராணி அவர்களுக்கு இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து மற்ற வேலை செய்தாலும் காலையிலும் மாலையிலும் மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் 2 பேரும் லகு வஜ்ராசனத்தையும் இவர்கள் சப்த வஜ்ராசனத்தையும் செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு லகு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். எப்பொழுதெல்லாம் நெஞ்சு விரிவு அடைகின்ற ஆசனங்களை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு 4 மூச்சு இழுக்கிறான். 4 மூச்சு இழுங்க. நல்ல டீப் ப்ரீத்திங். சத்தமாக இழுங்க. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே முன்ன குனிங்க. கையை பின்ன கட்டி மாற்றாசனம், ரிவர்ஸ் போஸ், மகாமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்க. கழுத்தை விடைத்து கையை முட்டை பிடிக்குவது என்பது கடினம். பாருங்கள், தொடர்ந்து பயிற்சிகளை செய்தால்தான் அந்த வளையும் தன்மை எந்த அளவுக்கு முதுகு வளைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். கழுத்து நன்றாக வளைக்கப்பட்டிருக்கிறது. தைராய்டு கிளாண்ட்ஸ் சரியாக வேலை செய்யும். முதுகெலும்பு வளைக்கப்பட்டிருக்கின்றது. கழுத்து வளைக்கப்பட்டிருக்கின்றது. தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். ஆகவே முதுகிலே வரக்கூடிய வலிகள், L4 L5 வரக்கூடிய டிஸ்க் பர்லாப்ஸ், ஸ்பாண்டிலேசிஸ், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக அந்த நோய்களை நாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே உட்காருங்க. கையை உயர்த்தி முன்ன குனிங்க. முன்ன குனிங்க. ரிவர்ஸ் போஸ், மகாமுத்ரா. உடலை 3ஆக வளைக்கப்படுகிறது. பாருங்கள், நாம் உடலை முன்னும் வளைப்பதில்லை, பின்னும் வளைப்பதில்லை. இது சின்ன ஆசனம். 3ஆக வளைக்கிறோம். அதிகப்படியான பலன்கள் கிடைக்கிறது. ஆகவே தான் இதற்கு மகாமுத்ரா என்று நமது முனிவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே திரும்புங்க. என்ன பார்க்க பண்ணுங்க. பல கோணங்களில் பண்ணுகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். கால் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, தலை எப்படி வைக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு தலையை திருப்புகிறார்கள்,
என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். குழந்தைகளுக்கு காலையிலே பள்ளி செல்வதற்கு முன்பு காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஏதாவது முன்வளைவு பின்வளைவு ஆசனங்களை, ஏன் பெரியவர்களும் கூட ஒரு 5 நிமிடம் 24 மணி நேரத்தில் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு 5-10 நிமிடங்கள் ஒதுக்குவது என்பது மிகவும் சிரமமில்லாத காரியம். மருந்து செலவு ஏற்படாது. நமக்கே நாம் டாக்டர்களாகக்கூடிய அற்புதமான கலைதான் இந்த யோகக்கலை. இந்த காலத்தில் நமது வருமானத்திற்கு அதிகப்படியாக கூட நமக்கு மருத்துவ செலவுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவும், தண்ணீரின் காரணமாகவும், நமது உணவின் காரணமாகவும் நமது உடலுக்கு பல்வேறு நோய்கள் உபாதைகள் வருவதற்கு இன்றைக்கு வழிகோலியாக இருக்கின்றது. ஆகவே சின்ன சின்ன ஆசனங்களை நீங்கள் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் அழகாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நீடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.